திமுக அரசு ஒழுங்காக செயல்படாது. ஆளும் கட்சியினரின் அராஜகம் வேறு. அதைச் சொல்லித்தான் உங்கள் அரசியல் பிரவேசமே. இதுதான் நல்ல அரசு என்றால் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரப்போகிறீர்கள்? எனவே அதை ஏற்றுக்கொண்டு அரசை விட்டுவிடுவோம். நாமக்கல்லில் பொதுக்கூட்டமே முடிய வேண்டிய நேரத்திற்கு சென்னையிலிருந்து புறப்பட்டீர்களே, அவ்வளவு தாமதம் ஏன்? நீங்கள் வந்தது காலதாமத கணக்கல்ல, மறுநாள் கணக்கு. குறித்த நேரத்திற்கு கூட்டத்திற்கு வந்தால் 10,000 பேர்தான் கூடுவார்கள். தாமதமாக வந்தால்தான் 30,000 பேரை கூட்ட முடியும் என்று ஆதவன் சொன்னாரோ அறிவில்லாதவன் சொன்னாரோ தெரியவில்லை. ஆனால் சொன்ன நேரத்திற்கு ஒரு இடத்திற்கு வந்து பாருங்கள். அதனால் கிடைக்கும் மரியாதையே வேறு. நீங்கள் வந்தது பின்மாலை பொழுதுதானே. வாகனத்திற்கு வெளியே வந்து கரூர் ஆரம்பத்திலிருந்தே கையசைத்து நண்பா நல்லா இருக்கீங்களா என்று கேட்டவாறே வந்திருந்தால் கூட்டம் கலைந்து சென்றிருக்குமே. தன் தலைவனை பார்த்த திருப்தியோடு. அதை கூட செய்யாதது ஏன்? செத்தவர்களில் பலர் உங்களை பார்த்திருக்க கூட மாட்டார்கள். மக்கள் கூடத் தொடங்கி 10 மணி நேரம் ஆகிவிட்டது. அனல் வெயில், தண்ணீர், சாப்பாடு இல்லை. முழு சக்தியும் இழந்து மூச்சு திணறுகிறது. நகரக்கூட வழி இல்லை. அந்த கூட்டத்திற்குள் அவ்வளவு பெரிய பேருந்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ உள்ளே புகுந்தீர்களே, நியாயமா? நீங்கள் கூட்டிய பொதுக்கூட்டத்தில் உங்கள் தொண்டர்கள், ரசிகர்கள் என்ன நிலையில் நிற்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் பேசி முடித்துவிட்டு வீட்டிற்கே சென்று விட்டீர்கள். 300 மைல்கள் தாண்டி. நீங்கள் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை எப்படி உணரப் போகிறீர்கள்? மக்களே, நம்மால் முடிந்தது ஒன்றுதான். நம் தலைவர்கள் இதுபோன்ற பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு வரும்போது தங்களின் பெருந்தன்மையை காட்டிக்கொள்ள கொண்டு வரும் 4-5 தண்ணீர் குடுவைகளோடு கொஞ்சமே கொஞ்சம் தாராளமாக வாய்க்கரிசியும் கொண்டு வரச் சொல்லி அவர்கள் வந்து போகும் வாகனத்தின் டயர்களை நக்கி வேண்டிக் கொள்வோம். சுபம்.